ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் சண்டைக்கீரை சுருட்டை அதை பற்றி பார்க்கலாம். புதுவிதமான பலகாரமாக இருக்கா பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு 1/4 கப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2 ட்ரிப்பு நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் உப்பு, வரமிளகாய் 6 அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப்பு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி 1 துண்டு நல்லா கழுவிட்டு தோலையெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். நம்ம சொன்ன சாமான்கள் எல்லாத்தையும் இதோடைய சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம். கொரகொரப்பாக அரைக்கணும். ரவை சைஸுக்கு அரைக்கணும். அதோட பெருங்காயத்தூள் அதையும் கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ நல்லா பிசையணும். கெட்டியாகவே அரைச்சிருக்கணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாகவே அரைச்சிருக்கணும். அரைக்கும் போது நிறையா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அவ்வளோதான் தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த அரிசி பருப்பு மாவை நல்லா பிசையணும். கொஞ்சம் மாவை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துருக்கேன். இதுதான் சண்டைக்கீரை. சண்டைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதில் நடுப்பகுதியில் இருக்கிற காம்பு அதை எடுத்துடணும். இப்போ பறிச்சக்கீரை ரொம்ப இலசாக இருக்கிறதுனால பாதி காம்பு மாத்திரம்தான் வருது, மீதி வரவே இல்லை. ரொம்ப இலசாக இருக்குது. அதனால் அந்த பகுதியை கத்திரிக்கோலால் கட் பண்ணிடுறேன். மீடியம் சைஸாக இருந்தாக்கா இலைகளில் இருக்கிற காம்பு அப்படியே வந்துடும். இலசான கீரையில் செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். எங்கள் அக்கா வீட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து பறிச்சிட்டு வந்தோம். சண்டைக்கீரையில் இருக்கிற காம்பை எடுத்துட்டோன்னு இலை 2 பாகமாக வந்துடும். ஒரு பாகத்துலேயும் மாவு வச்சு சுருட்டலாம். ஆனால் இது ரொம்ப இலசாக இருக்கிறதுனால இலையின் 2 பாகத்தையும் ஒரே ட்ரிப்பாக வச்சுட்டு ஒன்றாவே வச்சு அதில் மாவு வச்சு சுத்த போகிறேன். இப்போ மாவை கொஞ்சம் எடுத்து இந்த பக்கம் இலை, அந்த பக்கம் இருக்கிற இலை அதில் வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு அதை பரவலாக நீட்டமாக அந்த இலை சைஸுக்கு மாவை வைக்கணும். இந்த இலையில் வச்சுட்டு இப்போ இந்த சைடு இருக்கிற இலையில் கூட வைக்க போகிறேன். இதே மாதிரி தான் அந்த சைடில் வச்ச மாதிரி தான் இந்த சைட்லேயும் கொஞ்சம் மாவு எடுத்து அகலமாக பரப்பி இந்த மாதிரி வைக்கிறேன். அப்புறம் இதை அப்படியே சுற்ற வேண்டியது தான். கையால் சுருட்டுவோம்ல, பாய் சுருட்டுவோம்ல, அந்த மாதிரி சுருட்ட வேண்டியது தான். பாருங்கள், நிதானமாக சுருட்டணும். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பரவலாக தேய்க்கணும். அதில் மாவு வச்சு சுருட்டின சண்டைக்கீரை சுருட்டலை ஒன்றா தட்டில் வைக்கிறேன். இந்த மாதிரி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி ஸ்டாண்டில் வச்சு கூட வேக வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் இப்போ ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அந்த டப்பாக்குள்ளார 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஒரு கிண்ணம் ரொம்பி தண்ணி வச்சு அதையும் அந்த இட்லி டப்பாக்குள்ளார வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாவு வச்ச சண்டைக்கீரை சுருட்டலை வைக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் மேலே வச்சிட வேண்டியது தான். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுருக்கேன். மீடியத்தில் வச்சுட்டு 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா புகை வருது, நல்லா வெந்துருச்சு. இதை மிதமான சூட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிட்ற அளவுக்கு. அப்படி இல்லைன்னா கடிச்சு கூட சாப்பிட்லாம். நான் இதை சின்ன துண்டுகளாக செஞ்சுருக்கேன். ஒரு தட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக மிளகாய் பொடி வச்சுருக்கேன். மிளகாய் பொடியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இப்படி தான் நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு ஊறுகாய் பிடிச்ச ஊறுகாய் சைட் டிஷ்ஷாக போட்டுட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா சாம்பார் பிடிச்ச சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க, உங்கள் இஷ்டம்தான். இந்த மாவில் சண்டைக்கீரை சேர்க்குறதுனால சுவையாக இருக்கும்.
இதையே இன்னொரு விதமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சண்டிக்கீரை சுருட்டலை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்து அந்த வெங்காயத்தையும் சாப்பரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மூணாவது ஸ்பூனு 4வது ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு நல்லா வெடித்த பிறகு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா சண்டிக்கீரை சுருட்டலையும் போடணும். இப்போ ஒரு ட்ரிப்பு நல்லா கிளறிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். திரும்பவும் கிளறணும். கால் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூனு இட்லி பொடி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறிட்டோன்னே பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் இஷ்டம், எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.